சீன நாட்டில் நடைபெறும் சர்வதேச பனித் திருவிழாவை காண சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளனர். தற்போது குளிர்காலம் என்பதால் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பனிப்பொழிவு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ஹெய்லான்ஜியாங் மாகாணத்தில் உள்ள ஹர்பின் நகரில் பனிக்கட்டிகளை கொண்டு ஒரு மினி நகரமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறிய சிறிய கட்டடங்கள், குட்டி பாலங்கள், வீடுகள் என திரும்பும் திசையெங்கும் பனிக்கட்டிகளால் ஒரு உலகமே வடிவமைக்கப்பட அதனை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்க்கின்றனர். குழந்தைகளை கவரும் வகையில் பனிச்சுற்பங்களுக்கு இடையே பல்வேறு வண்ணங்களில் மின் விளக்குகள் ஒளிரூட்டப்பட்டிருப்பதால் அந்த இடமே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. காண்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளச் செய்யும் இந்த பனி நகரத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அங்குள்ள விடுதிகள் அனைத்தும் நிரம்பிவிட்டதால் 3-4 நாட்கள் காத்திருந்து ஹர்பின் நகரத்திற்கு மக்கள் படையெடுக்கின்றனர். 2018ஆம் ஆண்டை காட்டிலும் 2 மடங்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினா நாட்டில் டைனோசரின் புதைப்படிமங்கள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் டைனோசர் உயிரினம் வாழ்ந்து வந்ததாகவும் பல்வேறு காரணங்களால் அவை அழிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் டைனோசர் பூமியில் இருந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் தடயங்களை திரட்ட விஞ்ஞானிகள் முழு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் அவ்வப்போது டைனோசரின் கால் தடங்கள் மற்றும் முட்டைகளின் படிமங்கள் கிடைத்துள்ளதாகவும் அதனை வைத்து விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. அந்த வகையில் அர்ஜென்டினா நாட்டின் படகோனியா பகுதியில் பாறைகளை துளையிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடும் தொல்லியல் ஆய்வாளர்கள் நீண்ட கழுத்துடைய டைனோசரின் புதைப்படிமங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது 15 டன் எடையுடன் 20 மீட்டர் நீளத்தில் இருந்திருக்கக்கூடும் என்றும் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டைனோசர் அழிந்து போனதாகவும் கணித்துள்ளனர். தொடர்ந்து டைனோசர்கள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.